போகிறேன். என்னை அனுப்பும் தேவா, நான் போகிறேன். யார் போவாரோ, யார் போவாரோ? நம்புவாரோ? என் நாமம் அங்கே சொல்லாவிட்டால் எப்படி ரட்சிப்போமோ? யார் போவாரோ, யார் போவாரோ, யார் போவாரோ? வயலில் அறுக்கும் மிகுதியே, வேலையாளில்லையே. வயலில் அறுப்புக்காகவே யார் போவாரோ, யார் போவாரோ, யார் போவாரோ? யார் போவாரோ, யார் போவாரோ? ஒருவன் இல்லாமலே ஆடுகள் சிதறியதே. என் ஆடுகளை போஷிக்க யார் போவாரோ, யார் போவாரோ, யார் போவாரோ? யார் போவாரோ, யார் எனக்காக? விசுவாசியே, எனக்காக செல்வாயா? கோடான கோடி மக்களுக்காக நீ போவாயா? யார் போவாரோ, யார் போவாரோ? யார் போவாரோ, யார் போவாரோ? யார் போவாரோ, யார் எனக்காக? என் அனுப்பும் தேவா, நான் போகிறேன். என்
அனுப்பும் தேவா நான் போகிறேன். யார் போவாரோ, யார் போவாரோ, யார் போவாரோ, யார் எனக்காக, யார் எனக்காக, யார் போவாரோ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் இந்த தேசத்திற்காக கதறுவோம் என்ற ஒளிபரப்பிற்கு நாம் எல்லாரும் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஆண்டவருடைய செய்தியை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அநேக தோல்விகளிலிருந்து, அவமானங்களிலிருந்து, நிந்தைகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, வீழ்ச்சிகளிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறவங்க இந்த செய்தியை நீங்கள் பார்க்கணும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நேசிக்கிறபடினாலே இந்த செய்தியை தருகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய கடந்த கால வாழ்க்கை ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை நினச்சி 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 நம்ம ஒன்றையுமே சாதிக்க போகிறதே இல்லை. பை ப்ரூடிங் ஓவர் அவர் பாஸ்ட் we are not going to achieve anything. Let us hope for the future. நம்முடைய எதிர்காலத்தின் மேலே ஒரு நம்பிக்கை வைப்போம். இஸ்ரவேல் மக்களின் விடுதலை பயணம் என்று சொல்லப்படுகிற அந்த கானான் யாத்திரை நம்முடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்த, நடந்து கொண்டிருக்கிற, நடக்க போகிறவர்களை அப்படியே படம் பிடித்து சித்தரிக்கக்கூடிய காட்சிகள். அதனால தான் அதை பின்னணியாக வைத்து தான் பைபிளே எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் ஆண்டவருடைய படைப்பு, அவருடைய முன்குறித்தல் அதோட நிற்கிது. யாத்ராகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை பயணத்தை, எக்ஸாடஸ் யாத்திரை, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆகி தங்களுக்கென்று முன்குறிக்கப்பட்டிருந்த ஒரு சுதந்திர பூமியை அவங்க எப்படி சுதந்திரிச்சாங்க, பெற்றுக்கொண்டாங்க, அதை அடைவதற்கு அவர்கள் பட்ட பாடுகள், அது இன்னைக்கு நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. இதுதான் முழுக்க முழுக்க பைபிள் முழுதும் அதுதான். இயேசு கிறிஸ்து கூட அதை நிழலாய் வைத்துதான் இந்த உலகத்தின் மீட்புக்கு தன்னை அர்ப்பணித்தார். அவர் ஆபிரகாமின் குமாரன் என்றும் தாவீதின் குமாரன் என்றும் அழைக்கப்பட்டார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வாழ்ந்த ஆபிரகாமிலிருந்தே இந்த கடவுளுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு கடவுள் பல காரியங்களை செய்தார். இன்றைக்கு உங்களுடைய தோல்வி வாழ்க்கையிலிருந்து, உங்களுடைய வீழ்ச்சி வாழ்க்கையிலிருந்து ஒரு வெற்றியான, ஒரு உயர்வான வாழ்க்கைக்கு நீங்க கடந்து வர போறீங்க. இந்த செய்தி யாருக்குன்னா, தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு. முன்குறிக்கப்படாத யாரும், பிதாவினால் ஒருவன் இழுக்கப்படாவிட்டால், ஈர்க்கப்படாவிட்டால் அவன் இயேசுவினிடத்தில் வர முடியாது. எனவே இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவிடம் வந்திருக்கிறோம் என்றால் நம்முடைய பரிசுத்தம் கிடையாது, நம்முடைய நீதி கிடையாது, நம்முடைய சாமர்த்தியம் கிடையாது, ஏதோ நாம இந்த பூமியில் செய்த புண்ணியங்களும் கிடையாது.
கடவுள் பிதாவாகிய தேவன் கர்த்தர் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பாகவும் நாம் தாயின் கருவிலே தோன்றும் முன்பாகவும் நம்மை முன்குறித்ததுனாலும் இதை மறந்துடாதீங்க இன்னைக்கு. அதனால தான் இப்படிப்பட்ட காரியத்தை நீங்க கேட்டு தெளிவடையணும், இன்னும் வைக்கப்பட்டிருக்கிற அவ்வளவு நன்மைகளை அனுபவிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். மேரி ரே என்ற ஒரு மன நலம் குன்றினவர்களுக்கான ஒரு பிரபலியமான ஒரு மருத்துவர் இருந்தார்கள். அவருடைய ஆராய்ச்சியிலே ஒரு காரியத்தை கண்டுபிடித்து எழுதியிருக்கிறார். அது என்னவென்றால், பெரிய பெரிய மனிதனுடைய வாழ்க்கையின் பின்னாடி பெரிய பெரிய இயலாமை இருந்திருக்கிறதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். Most great people became great just because of the handicaps, just because of their great struggles. அவர்களுக்கு இருந்த பலவிதமான நெருக்கடியான சூழ்நிலைகளும் பலவிதமான இயலாமைகளும் அவர்களை பெரிய மனிதர்களாய் மாற்றிருக்கிறது. ஆச்சரியமா இருக்குல்ல? நம்ம என்ன நினைப்போம், பெரிய பிரச்சனைனா பெரிய வீழ்ச்சி, பெரிய தோல்வி, அதோட முடிஞ்சு போச்சு, சின்னதையே தாங்க முடியல, எங்க பெருசை தாங்க முடியும். ஆனால் பெரிய மனிதனுடைய வாழ்க்கையினுடைய பின்னணியை ஆராய்ந்து பார்த்த பொழுது அவ்வளவு பேரும் பெரிய மனிதர்களாக ஜொலிப்பதற்கு அடித்தளம் போட்டதே அவர்கள் பட்ட பெரிய பெரிய கஷ்டங்கள், அவர்கள்ட்ட இருந்த பெரிய பெரிய இயலாமைகள். கண்ணு தெரியல, காது கேட்கல, வாய் பேச முடியல, பிறவில ஊனம், குடும்ப பின்னணியில பல பிரச்சனை. ஆனால் அவர்கள் அவருடைய காலகட்டங்களிலே ஜொலித்திருக்கிறார்கள். அந்த பெரிய பெரிய இயலாமையும் அந்த பெரிய பெரிய ஸ்ட்ரகிள், அந்த துன்பங்களும் பிரச்சனைகளும் அவர்களை உந்தி தள்ளி இருக்கின்றன. பாத்தீங்களா? எனவே இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்ல நீங்க இருக்கிறீங்களா? ஒரு பெரிய ஹேண்டிகேப்போட நீங்க போராடிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஒரு பெரிய இயலாமையோட போராடுறீங்களா? ஒரு பெரிய பிரச்சனையோட நீங்க மல்லு கட்டிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி இருக்க போகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையே போராடுகிற ஒரு வாழ்க்கை தான். வெற்றி பெற நினைக்கிறவன் போராட வேண்டும், ஜெயம் பெற நினைக்கிறவன் அங்கே ஒரு யுத்தம் பண்ண வேண்டும். There is no crown without a conflict. கிரீடம் வேணும், ஆனா எனக்கு எந்த ஸ்ட்ரகிளும் வேண்டாம், எந்த போராட்டமும் வேண்டாம்னா அது நடக்காது. எனவே இன்றைக்கு நீங்க எப்பேற்பட்ட போராட்டத்தை சந்தித்து கொண்டிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனைய நீங்க எதிர்கொண்டிருந்தாலும் சரி, உங்களை ஆண்டவர் ஒரு பெரிய நபராய், ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் உங்களை மாற்ற முடியும். அதைத்தான் நான் இன்னைக்கு ஆணித்தரமாக சொல்ல போகிறேன். இஸ்ராயல் மக்கள் தோற்றாங்களா? தோற்றாங்க. வீழ்ச்சி இருந்ததா? இருந்தது. பெரிய இயலாமை வந்ததா? வந்தது. ஆனால் அவள் பெரிய வெற்றிகளை சந்தித்தவர்கள். ஆண்டவர் அவர் முன்குறித்த பிள்ளைகளை அப்படியே விட்டுறவர் கிடையாது. அநேகர் எங்களை தொடர்பு கொள்றீங்க. நீங்க தொடர்பு கொள்ளும் பொழுதெல்லாம் எனக்கு உள்ள ஒன்று கொழுந்து விட்டு இருக்கிறது. அது என்ன தெரியுமா? ஆண்டவர் முன்குறித்தவர்களை, பெரிய பெரிய பிரச்சனையில் உள்ளவங்க எங்களை தொடர்பு கொள்வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எஸ், அவர் God is a God who deals with big problems.
பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிற, சமாளிக்கிற, பிரச்சனை ஒன்றுமில்லாம ஆக்குற அந்த கடவுளை தான், அந்த இயேசுவை தான் நாம் இன்னைக்கு ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த பிரச்சனைக்கு ஆண்டவர்கிட்ட போக முடியும் என்ற ஒரு தைரியத்தை தேவன் தருகிறார். பிரதர் முடியல, பிரதர் 25 வருஷம் முடியல, 15 வருஷம் முடியல, 12 வருஷம் முடியல. அந்த பெரிய பிரச்சனைக்கு ஆண்டவரிடத்தில் பெரிய தீர்வு இருக்கிறது. இப்போ எல்லாரும் செல்வ செழிப்பை சுலபமாக கையாண்டு விடலாம். anyone can easily handle prosperity. எல்லாம் இருக்குது, எங்க அப்பா எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாரு, அதை செலவு பண்றதுக்கு, அதை மூலதனமா வைத்து ஏதாவது செய்வதற்கு ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. anybody can easily handle prosperity. செல்வ செழிப்ப, வளமைய, அதை வச்சு தன்னுடைய வாழ்க்கைய, சூழ்நிலையை கையாளலாம். But only a few people who handle adversity. முடியாமையை கையாளுகிறவர்கள் கொஞ்சம் பேர் தான். எல்லாம் இருக்கிறத கையாளுற ரொம்ப சுலபம், முடியாதத கையாளுறது தான் கிரேட்னஸ், அதுதான் விலையேற பெற்றது. இன்னும் சொல்ல போறாந்தா, சக்சஸ் comes to people who have the character to continue when all seems lost. ஜெயம் யாருக்கு வருது அப்படின்னா, எல்லாத்தையும் இழந்த பிற்பாடும் கூட நான் தொடருவேன் என்ற குணாதிசயம் படைத்தவர்கள். This is character of Jesus. இது இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள்ல ஒன்று. எல்லாம் முடிது, எல்லாம் முடிய போகுது. எஸ், பயங்கர போராட்டம் ahead of Jesus. அவருக்கு முன்னாடி இருக்குது, சிலுவை இருக்குது. எஸ், I will continue. My heart is ready. என் இருதயம் இப்பொழுது ஆயத்தமாகிறது. கெத்செமனே தோட்டத்தில் அவருக்கு பிரச்சனை இருந்தது வாஸ்தவம் தான். அந்த கெத்செமனே தோட்டத்தை விட்டு, எஸ், மை ஹார்ட் இஸ் ரெடி, என் இருதயம் இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறது. பாத்தீங்களா? That is the character God wants you to have, and God gives grace to have. கிருபையை தந்து அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் தான் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க இப்போ 2 காரியம் செய்யலாம். ஒன்று, உங்களுடைய வாழ்க்கையில உங்களையே நீங்க பயமுறுத்தி தோல்விக்கு உங்களை அழைத்து செல்லலாம். இல்லாட்டா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அனலை போட்டு வெற்றிக்கு உங்களை அழைத்து செல்லலாம். உங்க வாழ்க்கையில பயத்தை கொண்டு வந்து தோல்விக்கு அழைத்து செல்லலாம். உங்க வாழ்க்கையில ஒரு நெருப்பை போட்டு எரிந்து வெற்றிக்கு நீங்க உங்களை அழைத்து செல்லலாம். Either you can fear yourself to failure, or you can fire yourself to success. What are you going to do? என்ன செய்ய போறீங்க? Are you going to fear yourself to failure, or you are going to fire yourself to success? ஃபயர் பண்ணுங்க இன்னைக்கு. Let the fear vanish. பயம் ஓடட்டும், அதுக்கு பதிலா ஃபயர் வரட்டும், அக்கினி வரட்டும், பயம் ஓடட்டும், நெருப்பு வரட்டும், அது உங்களை அப்படியே எடுத்துக்கொண்டு செல்லட்டும். அதான் ஒரு வேடிக்கையான ஒரு கதை இருக்குது. ஒரு பிளேனும்
ஒரு ராக்கெட்டும் பேசிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ பிளேன் ராக்கெட்டை பார்த்து, என்னப்பா நீ இவ்வளவு வேகமா நீ பறக்கிறியே, இவ்வளவு வேகமா போறியே, நானும் தான் ஆகாய மண்டலத்துல போறேன், நீனும் போறானா, நீ பயங்கரமா போறியே. அப்போ ராக்கெட் சொல்லிச்சான், எஸ், ஐ ஆம் ஃபயர்டு டு சக்சஸ். என்னைய நெருப்பு வச்சு விட்டுறாங்க, நான் வேற என்ன செய்ய, நான் மேலதான் போகணும். உனக்கு நெருப்பு இல்லை, அதனால நீ பறந்துகிட்டு இருக்கிற. எனக்கு நெருப்பு வச்சு விட்டுறாங்க, நான் அப்படியே அந்த அக்கனில பறந்து போறேன். ஒருவேளை இது வேடிக்கையான ஒரு காரியமா இருந்தாலும், எஸ், டுநைட் யூ ஃபயர் யுவர் செல்ஃப் டு சக்சஸ். அப்படியே உங்களை ஒரு நெருப்பு அப்படியே உயர்வுக்கும் மாட்சிமைக்கும் மகிமைக்கும் கொண்டு செல்லட்டும். Many successful people today were failures yesterday. தெரியுமா? அது இன்றைக்கு இருக்கிற வெற்றி பெற்ற அநேகர் நேற்றைய தினத்தில் தோல்விகளை சந்தித்தவர்கள். இதுக்கு மறந்துடக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற அநேக வெற்றி பெற்றவர்கள் ஒரு காலகட்டத்திலே தோல்விகளை சந்தித்தவர்கள். ஆனால் அந்த தோல்விய அவங்க நிதானித்த விதம், அந்த தோல்விய அவள் கையாண்ட விதம் தான் இந்த வெற்றிக்கு அவளை கொண்டு வந்தது. The way they handled their failures, that's very important. நம்முடைய தோல்வியை நம்ம எப்படி கையாளுகிறோம், அந்த தோல்வியிலிருந்து நாம பாடத்தை கற்றுக்கொள்ளலைன்னா அதுதான் மிகப்பெரிய தோல்வி. If you don't learn anything from the failure, it's the greatest failure. அதான் மிகப்பெரிய தோல்வி. இன்றைக்கு இந்த விடுதலை பயணம், இஸ்ராயேல் மக்கள் ஒரு கட்டத்தில் தோல்விகளை கண்டவர்கள். ஆனால் இப்பொழுது ஒரு ஜெய பூமிக்கு, ஒரு ஜெய இடத்திற்கு, ஒரு வெற்றி காண்கிற இடத்திற்கு அவர்கள் அடியெடுத்து வைக்கிறார்கள். அந்த இடத்திற்கு பெயர்தான் கில்கால். கில்கால் என்ற ஒரு இடம் இருந்தது. இஸ்ரவேல் மக்கள் யோர்தானை கடந்து முதல்ல கானானுக்குள் காலெடுத்து வைத்த தங்கின ஒரு பாளையம், ஒரு கேம்ப், ஒரு இடம் தான் கில்கால். கில்கால் என்றால் என்ன அர்த்தம்? கில்கால் என்றால் கடந்த கால வாழ்க்கையின் நிந்தைகளெல்லாம் சுருட்டப்பட்டு தூக்கி எறியப்படுகிற இடம், நிந்தை மாறுகிற இடம், அவமானம் நீங்குகிற இடம். நம்முடைய தோல்விகள், வீழ்ச்சிகள், இதன் மூலமாக ஏற்பட்ட பரியாசங்களும் நிந்தைகளும் நம்மை விட்டு அகலுகிற ஒரு இடம். பாத்தீங்களா? இந்த இஸ்ராயேல் மக்களுக்கு கில்கால் எப்பொழுது வந்தது என்றால் 40 ஆண்டுகள் கழித்து வந்தது. இந்த 40 ஆண்டு காலங்களும் தோல்வி, 40 ஆண்டு காலங்களும் வீழ்ச்சி, 40 ஆண்டு காலங்கள் பகைவருடைய கேலி, பரியாசம், நிந்தை, அவமானம், இதெல்லாவற்றையும் அனுபவித்தார்கள். ஆனால் இப்ப அதெல்லாம் நீங்கி கில்காலுக்கு இந்த பரலோகத்தின் தேவன் அவர்களை கொண்டு வந்தார் என்றால், இந்த விடுதலை பயணத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ வாழ்க்கையிலையும் ஒரு கில்கால் உண்டு. உன் வாழ்க்கை எப்பொழுதும் பாலைவனமாய் இருப்பதில்லை. உன் வாழ்க்கை எப்பொழுதும் நிந்தையாய் இருப்பதில்லை. உன் வாழ்க்கை எப்பொழுதும் அவமானமாய் இருப்பதில்லை. உன் வாழ்க்கை எப்பொழுதும் கீழ்ப்படியாததினாலே வந்து விளைவுகளையே எதிர்நோக்கி விளைவுகளையே சந்திக்கிற வாழ்க்கையாய் இருப்பதில்லை. அது ஒரு கட்டம். ஆனா இப்பொழுது எப்படி அந்த ஜனத்தையும் நான் கில்காலுக்கு கொண்டு வந்தனோ, அதே போல உன்னையும் நான் இன்றைக்கு கில்காலுக்கு கொண்டு வருகிறேன்.
நீங்க இன்னைக்கு ஒரு 7 அனுபவத்துக்குள்ள வர போறீங்க. இந்த இரவு குறிச்சு வச்சுக்கிறீங்க. உங்க டைரி எடுங்க, உங்க பைபிளை எடுங்க, ஒரு நோட்டை எடுங்க, பேனாவை எடுங்க, குறிச்சு வைங்க. 7 அனுபவத்திற்கு நீங்க வர போறீங்க. பிரியமானவர்களே, இஸ்ராயல் மக்களை கடவுள் எகிப்தில இருந்து கானானுக்குள் கொண்டு வர முயற்சித்தார். அதே போலதான் நம்மையும் இந்த உலகத்திலிருந்து பரலோகத்திற்கு கொண்டு போக ஆண்டவர் முயற்சி செய்கிறார். எகிப்து என்பது இந்த உலகத்திற்கு அடையாளமாகவும், கானான் என்பது பரலோகத்திற்கு அடையாளமாகவும் இருக்கிறது. ஆனால் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை நம்ம இங்கேயே முன் ருசியாய் ருசிக்க முடியும். எல்லாத்தையும் ருசிக்க முடியாது, ஆனால் we can have a foretaste of heaven. பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை நாம இங்க அந்த முன் ருசியினுடைய ஒரு பகுதியை இங்க அனுபவிக்க முடியும். எகிப்து என்றால் அடிமைத்தனம், எகிப்து என்றால் நிந்தை, எகிப்து என்றால் அது ஒரு சூளை, எகிப்து என்றால் நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழக்கிற ஒரு இடம், எகிப்து என்றால் நாம் முன்னேறவே முடியாத இடம், எகிப்து என்றால் உண்மையான கடவுளை அறிய முடியாத இடம், உண்மையான கடவுளை சேவிக்க முடியாத இடம். கானான் என்றால் கடவுள் இருக்கும் இடம், கானான் என்றால் பாலும் தேனும் ஓடுகிற இடம், கானான் என்றால் இளைப்பாறுதலான இடம், கானான் என்றால் கடவுளே நம்மை ஆசீர்வதிக்கிற இடம். எனவே ஆண்டவர் அந்த ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்தார் என்றால் கானானுக்குள்ள கொண்டு போவதற்காகத்தானே ஒழிய பாதியிலேயே வனாந்தரத்தில் அவளை விட்டு விட்டு வேடிக்கை பார்ப்பதற்காக அல்ல. எனவே உங்களை ஆண்டவர் தொட்டிருக்கிறார் என்றால் அவர் உங்களை அந்த நித்திய ராஜ்யத்தில், முடிவில்லாத அரசுல, பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் உங்களை கைவிட முடியாது. இதை புரிஞ்சுக்கிறேன். நீங்க இந்த கில்காலிலே என்ன நடந்தது? சில காரியங்கள் நடந்தது. இந்த கில்கால் யோர்தான கடந்து வந்த முதல் இடம், கானானுக்குள்ள கால் வைத்த முதல் இடம். இவர்கள் இந்த கில்காலுக்கு வரும் பொழுது அந்த தேதி என்னன்னா முதல் வருஷம் 10ஆம் தேதி. முதல் வருஷம் 10ஆம் தேதின்னு சொன்னாலே அவங்களுடைய மெய் சிலிர்க்கும். இஸ்ரவேல் மக்கள் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி நமக்கு, அவங்களுக்கு ஆபீப் மாதம் 10ஆம் தேதி, முதல் மாதம் 10ஆம் தேதினாலே புல்லரிக்கும். ஏன்? அன்னைக்கு தான் 40 ஆண்டு காலங்களுக்கு முன்பாக அவர்கள் விடுதலை ஆக போகிற செய்தியை கேட்டு ஒவ்வொரு குடும்ப தலைவனும் ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து பஸ்காவை ஆசரிக்க, அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த இரத்தத்தை நிலைக்காரல பூசுவதற்கு அன்னைக்கு தான் ஆயத்தப்பட்ட நாள். நினைச்சு பார்த்தா எப்பா 40 ஆண்டு காலங்களுக்கு முன்பாக பிழைப்போமா சாவோமா என்று இருந்த அந்த மக்களுக்கு ஒரு விடுதலையின் செய்தி. புறப்பட்டு போக போகிறோம், இன்னும் சில தினங்களுக்குள்ளாக புறப்பட்டு போக போகிறோம். எனவே ஒவ்வொரு குடும்ப தலைவனும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்வாயாக. அதை 14ஆம் தேதி அடிக்க வேண்டும். 14ஆம் தேதியிலே 40 ஆண்டுகள் கழித்து அவர்கள் அதே தேதியிலே மறுபடியும் பஸ்காவை ஆசரித்தார்கள்.
கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க எல்லா பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். எல்லா பழசு அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி சொன்ன எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஏனென்றால் ஒரு தலைமுறை 40 ஆண்டு காலமாக அலைந்து 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 மாண்டு போனார்கள். அடுத்த தலைமுறை தான் இப்போ இந்த கானானுக்குள்ள கால் வைத்தார்கள். they had a new beginning. ஒருவேளை உங்க வாழ்க்கையில இத்தனை வருடங்கள் நீங்க அலைஞ்சி அலைஞ்சி அலைஞ்சி, அது 40 வருடமோ 30 வருடமோ 20 வருடமோ 10 வருடமோ அலைஞ்சி அலைஞ்சி அலைஞ்சி. இன்னைக்கு ஒரு சகோதரி நான் கொஞ்சம் வரக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்க, பிரதர் நாங்க இந்த பெரிய சூனியத்தோடு போராடி 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 சோர்ந்து போனோம். எங்க அம்மா சோர்ந்து போனோம். இதற்காக நாங்க அநேக விமோசனங்களை முயற்சிகளை எடுத்து சோர்ந்து போனோம். பாத்தீங்களா? அப்படி சோர்ந்து போனீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், you are going to have a very very new beginning. உங்களுக்கு இன்றைக்கு இரவு ஒரு புதிய ஆரம்பம். 40 வருடங்கள் சோர்ந்து போனீங்களா? 25 வருடங்கள் சோர்ந்து போனீங்களா? 10 வருடங்கள் சோர்ந்து போனீங்களா? உங்களுக்கு வயசு இப்போ 50 ஆயிட்டா, 60 ஆயிட்டா, 70 ஆயிட்டா, சோர்ந்து போனீங்களா? டுநைட், இன்றைக்கு இரவு ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில புதுமையா ஒன்றை செய்ய முடியும். புதுசா ஒன்று செய்ய முடியும். அவர்கள் அன்றைக்கு பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்காவை ஆசரித்த பாளையம் ஒன்று இந்த கில்கால், அவருடைய நினைவு பாளையம். அப்பா, இவ்வளவு காலம் நம்ம அலைஞ்சு திரிஞ்சு கானானுக்குள்ள கால் வச்சிட்டோம் ஐயா. கடைசியா நம்மளை பயமுறுத்தினது ஒரு யோர்தான் நதி. அது கிட்டத்தட்ட 1 மைல் அகலத்திற்கு கரைபுரண்டு ஓடினது. அது எப்படி கடப்போம்னு இருந்தோம். கடவுள் அற்புதமாய் அதுல கால் வைக்கும் பொழுது வல்லமை அனுப்பி அதை மேலே பிரிந்து ஓடும்படிக்கு செய்தார். வெட்டான் தரையிலே கடந்து வந்தோம், நடந்து வந்தோம். கடந்து வந்த உடனே அப்பான்னு இளைப்பார்ன இடம்தான் கில்கால். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையிலையும் இவ்வளவு காலம் கரைபுரண்டு ஓடின துன்பங்களைத்தான் பார்த்தீர்களா? உங்களுக்கு ஒரு கில்காலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த கில்காலில் உட்கார்ந்து நீங்க ராத்திரி உட்கார்ந்து குடும்பமா உட்கார்ந்து பழசெல்லாம் நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இது ஒரு நினைவு பாளையம். 40 ஆண்டுகள் எல்லாத்தையும் நினைச்சு கடவுள் நம்மளை இளைப்பாற வைத்திருக்கிறாரு. நினைத்து பார்த்து நன்றி சொன்ன பாளையம். இவருக்கு பின்னாடி யோர்தான், பின்னாடி பாலைவன வாழ்க்கை, இப்பொழுதோ கில்கால். இரண்டாவது, இந்த கில்கால் அவர்களுக்கு ஒரு அரணான ஸ்தலமாய் மாற்றப்பட்டது. இதுவரைக்கும் பாதுகாப்பற்ற ஒரு தன்மையில் இருந்தார்கள். they were exposed to all sorts of adversities. அநேக தீமைகள் அவர்களை மேற்கொள்ள வருகிற சூழ்நிலைகள், அவர்களை தாக்குவதற்கு, அவர்கள் லக்குவாக்குவதற்கு அவர்கள் ஏதுவாயிருந்தார்கள். அவர்கள் லக்காக்கி சாத்தானும் சாத்தானுடைய ஜனங்களும் தாக்குவதற்கு ஏதுவாக இருந்த சூழ்நிலை மாறி இப்போ ஒரு அரணிப்பான இடத்திலே வந்து உட்காருகிறார்கள். அதான் கில்கால். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீ பாதுகாவலற்ற ஒரு சூழ்நிலையில இருந்தாயா? நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் பாதுகாவலற்ற சூழ்நிலைகளிலே பல காரியங்களால தாக்கப்பட்டது உண்டா? ஆனா இன்றைக்கு நான் உன்னை ஒரு பாதுகாக்கிற இடத்துக்கு கொண்டு வருகிறேன். அதான் கில்கால்.
உன்னுடைய பாலைவன வாழ்க்கை, அலைந்து திரிந்த வாழ்க்கை முற்று பெறுகிறது. உன் அலைச்சல் முற்று பெறுகிறது. உனக்கு வந்த வேதனைகள் நீ கீழ்ப்படிய மறுத்ததினாலே, ஏன் இந்த அலைச்சல், ஏன் இந்த பாலைவனம்? ஜனங்கள் கீழ்ப்படியல. ஜனங்களுடைய அவிசுவாசம், சோர்வு, பின்னடைவு, அது அவர்களை அலைய வைத்தது. எனவே அந்த சோர்வுக்கு முற்றுப்புள்ளி, அந்த கீழ்ப்படியாமைக்கு முற்றுப்புள்ளி, அந்த அவிசுவாசத்திற்கு முற்றுப்புள்ளி, அதுதான் கில்கால். பின்னால் கரைபுரண்டு வந்த பிரச்சனைகள் இனிமே இந்த கில்கால்ல இருந்துதான் அவர்கள் பல வெற்றிகளை, பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போறாங்க. ஆசீர்வாதத்தின் ஆரம்பம் இந்த கில்கால். மூன்றாவது, இந்த கில்காலிலே ஆண்டவர் சொன்னார், அவ்வளவு ஆண்களையும் விருத்த சேதனம் செய்ய வேண்டும். விருத்த சேதனம் என்ற அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னவென்றால் துரத்தல், துறந்து விடுதல், விட்டு விடுதல், லீவிங் பிஹைண்ட். பழச விட்டு விடுதல், பழையவற்றை துறந்து விடுதல். ஆண்டவர் சொன்னாரு, அந்த யோர்தானோடு உன்னுடைய பழைய எல்லாம் முடிஞ்சு போச்சு, விட்டுரு. இப்ப நான் உன்னைய கில்காலின் அனுபவத்துக்கு கொண்டு வருகிறேன். இது உனக்கு ஒரு புதிய ஆரம்பம். Let not the old pieces of your old life pull you back. பழைய வாழ்க்கையின் சின்ன சின்ன துண்டுகள் உன்னை இழுக்காதபடிக்கு நீ கில்கால்ல வந்து உன்னை எனக்கென்று பிரதிஷ்டை பண்ணு, ஒப்புக்கொடு. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கில்காலுக்கு அழைக்கிறார். ஆண்டவர் ஒரு வெளியரங்கமான விருத்த சேதனத்திற்காக அல்ல, ஆண்டவரோடு ஒரு புதிய உடன்படிக்கையை நீங்கள் பண்ண வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், உங்களை கூப்பிடுகிறார். இன்னைக்கு ராத்திரி நீங்க ஆண்டவரோடு ஒரு புதிய உடன்படிக்கைகளை வாங்க. சரி, இந்த உடன்படிக்கைக்கு வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஆபத்து இருந்தது. இந்த விருத்த சேதனம் செய்த ஆண்கள் எல்லாம் வேதனையில துடி துடித்து கொண்டிருக்கும் பொழுது இன்னும் 3 மைல் தூரத்தில் எதிரி பார்த்துட்டு இருக்கிறான். எல்லாம் கவனிக்கணும். நீங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குதுல, 3 மைல் தூரத்துல தான் எரிக்கோ இருக்குது. 3 மைல். அந்த எரிக்கோ மிகவும் பழமை வாய்ந்த ஒரு பட்டணம். உலகத்திலே வெரி ஏன்ஷியன்ட் வேர்ல்ட்ல இருந்த ஒரு ஏன்ஷியன்ட் சிட்டி, மிகவும் பழமை வாய்ந்த ஒரு ராஜாங்கம், ஒரு ராஜ்யம். இப்ப அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவனை குறித்து கேள்விப்பட்டாங்க, இவனை குறித்து பயந்தாங்க. ஆனா இப்போ இவங்க எல்லாம் இந்த விருத்த சேதனத்தினால வேதனையோடு இருக்கிறது அவங்க பயன்படுத்தலாம். அவ்வளவு ஆண்களும் அந்த வேதனையில இருக்கிற பொழுது இப்பொழுது பகைவனுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல சந்தர்ப்பம் அவ்வளவு பேரையும் தாக்குவதற்கு. ஆம், நாம் சில நேரங்களிலே ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, அமைதியா இருக்கும் பொழுது, விட்டுவிடும் பொழுது, துறக்கும் பொழுது நாம் பலவீனரை போல காட்சி அளிக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? They looked very weak. They were in fact அந்த விருத்த சேதனத்தின் மூலமாக எல்லாம் பலவீனமா இருந்தார்கள். Yes, obedience is always painful but fruitful. கீழ்ப்படிதல் சில வேளைகளில் இல்லாவிட்ட எல்லா நேரமே நமக்கு வேதனையான ஒரு அனுபவமாக தான் இருக்கும். ஆனால் அந்த கீழ்ப்படிதல் தான் நமக்கு ஆசீர்வாதங்கள் வரக்கூடிய
அனுபவங்கள் மறைந்திருக்கின்றன. பிரியமானவர்களே, ஆனா அந்த பலவீனமான நேரத்திலே கர்த்தருடைய பலன் அவளை பாதுகாத்தது. அவனை நடுநடுங்க வச்சுக்கிட்டு இருந்தார் ஆண்டவர். இங்கெல்லாம் தேவ ஜனம் பலவீனப்பட்டிருக்கிறது. அவன் இந்த நேரத்தில் போர் தொடுக்கலாம். போர் தொடுத்தா ஆண்கள் யாரும் போருக்கு போக முடியாது. பெண்களையும் பிள்ளைகளையும் அவன் கொன்று விடலாம், ஆண்களை கொன்று விடலாம், யாரும் தப்ப முடியாது. ஆனால் தேவ ஜனம் பலவீனமா இருக்கும் பொழுது சத்ரு பலன் கொள்ளாதபடிக்கு தேவ ஜனத்தையும் சத்ருவுடைய ஜனத்தையும் அவர் இடைமறித்து நிற்கிற தேவனாகிய கர்த்தராயிருக்கிறார். அநேக நேரத்தில் நீங்க பலவீனப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் அவர் உண்மையை சொல்றேன், நீங்க பலவீனப்பட்டு இருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் நீங்க பாதுகாக்கப்பட்டிருக்கிறீங்க. இது உண்மை. இதற்காக நீங்க ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும். உங்க பலத்தின் மிகுதினாலே நீங்க காக்கப்படல. உங்க பலவீனத்தின் நிமித்தமாக நீங்க தாக்கப்படல. பலத்தின் மிகுதினால காக்கப்படல. பலவீனத்தின் மிகுதினாலே இன்னைக்கு வரைக்கும் தாக்கப்பட்டு மேற்கொள்ளப்படல. பாத்தீங்களா? பலமும் ஒண்ணு இல்லை, பலவீனம் ஒண்ணும் இல்லை. ஆண்டவருடைய கரம் நம்மீது இருப்பதுதான் காரியம். பிரியமானவர்களே, விருத்த சேதனம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது நீங்க ஒரு பலவீனமான நபரை போல காட்சி அளிக்கலாம். முடிஞ்சு போச்சு. அவன் எல்லாத்தையும் பிடிங்கிட்டாரு ஆண்டவர். அவன் பலத்தை பிடிங்கிட்டாரு. எதுக்கு? மறுபடியும் பலன் கொள்வதற்காக. விருத்த சேதனம் செய்து அந்த இஸ்ரவேலின் ஜனங்கள் கடவுளுடைய அடையாளத்தை அவருடைய சரீரத்திலே சுமந்து திரிந்தார்கள், பிரத்யேகப்படுத்தப்பட்டிருந்தார்கள். தேவன் அவர்களை கண்டு ஒரு விசேஷித்த அடையாள சின்னத்தை வைத்திருந்தார். அது தேவன் வைத்திருந்தார். ஆனா இன்றைக்கு நமக்கு விருத்த சேதனம் இல்லை. ஆனால் நமக்கு ஆண்டவர் நம்ம நெத்தியில் அடையாளம் படுகிறார். நம்முடைய இருதயத்தை விருத்த சேதனம் செய்கிறார். இப்படி பல ஆவிக்குரிய ரீதியில அவர்கள் அனுபவித்ததை நம்ம ஆவிக்குரிய ரீதியில அனுபவிக்கும்படிக்கு ஆண்டவர் அநேக காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். கில்கால் என்பது ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்கிற இடம். அதுல ஒருவேளை நீங்க சில பழைய காரியங்களை விட்டு விட வேண்டியிருக்கும், பழைய தொழிலை விட வேண்டியிருக்கும், பழைய சடங்குகளை விட வேண்டியிருக்கும். அது மற்றவருடைய பார்வைக்கு நீங்க பலவீனம் அடைகிறது போல இருக்கும். ஆனால் அதுல தான் உங்க பலன் இருக்குது. நீங்க அங்க இருந்து தான் எழும்ப போறீங்க, அங்க இருந்து தான் யுத்தம் பண்ண போறீங்க. அந்த உடன்படிக்கையில தான் ஆண்டவரோடு கூட இருந்தார். பழையதை விட்டு விடுங்கள். இந்த பாளையம் பழையதை விட்டுவிட உங்களை அறிவுறுத்துகிற ஒரு பாளையம். நான்காவது, அங்கே அவர்கள் பஸ்காவை ஆசரித்த ஒரு பாளையம். 14ஆம் தேதி அவங்கெல்லாம் விடுதலையான ஒரு நாள். 14ஆம் தேதி இரவு விடுதலையான ஒரு நாள். 40 ஆண்டுகளுக்கு முன்பாக பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள், என்ன நடக்குமோ. ஆனால் தேவனாய கர்த்தர் யார் யார் வீட்டிலாம் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தோய்க்கப்பட்டிருந்ததோ பூசப்பட்டிருந்ததோ அந்த வீடுகளை கடந்து சென்று யார் யார் வீட்டிலாம் அந்த ரத்தம் பூசப்படவில்லையோ அந்த வீடுகளுக்குள்ளே மரண தூதன் புகுந்து வீட்டில் உள்ள தலைப்பிள்ளைகளை கொன்றான். எப்படி இருந்திருக்கும் அந்த இரவு? அந்த பஸ்கா ரத்தம் பூசப்படாத வீடுகளில் மரண ஓலம், பஸ்கா ரத்தம் பூசப்பட்ட வீடுகளில் பெரிய ஆர்ப்பரிப்பு. ஒரே தேசம், பக்கத்து பக்கத்து தெரு, பக்கத்து பக்கத்து வீதி. ஆனால் ஒரு பக்கம் மரண ஓலம், இன்னொரு பக்கம்
பெரிய விடுதலையின் ஆர்ப்பரிப்பு. What was the difference? Difference was the blood of the lamb. பஸ்கா ஆட்டுக்குடியின் ரத்தம். பிரியமானவர்களே, இந்த பூமியை ஒரு பயங்கரமான மரண ஓலம், மரண பீதி, மரண தூதன், மரண விக்கணங்கள் கவ்வ போகிறது. இந்த உலகம் அழுது புலம்ப போகிறது. ஐயோ, இப்படி எரிகிறது. ஐயோ, இந்த உலகத்தில் நம்ம இவ்வளவு ஐஸ்வர்யத்தை வைத்திருந்தோமே, ஐயோ இவ்வளவு சுகமாய் வாழ்ந்தோமே, நம்ம இவ்வளவு வியாபாரம் செய்தோமே, இவ்வளவு சேமித்து வைத்தோமே, எல்லாம் நொடி பொழுதிலே எரிந்து சாம்பலாகிறது. அழுது புலம்புவார்கள் போட்டிருக்குது பைபிள்ல. நாமும் அப்படியே ஆண்டவரோடு மறுரூபப்படுவோம், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் சேருவோம், ஆண்டவரோடு நித்தியமாய் வாழ்வோம். நாம் ஆர்ப்பரிப்போடு போவோம். திரளான தேவ தூதர்கள் நமக்காக எக்காலம் ஊதுவார்கள், நம்மை வரவேற்க வருவார்கள். ஒரு பெரிய சேனை படை நம்மை வரவேற்க வரும். பார்த்தீங்களா என்ன வித்தியாசம்? இங்கே மரண ஓலம், நமக்கோ ஒரு விடுதலை பயணம். ஆம்பரியமானவர்களே, இதெல்லாம் அப்படியே நடக்க போகுது. கில்கால் என்றால் உங்களுடைய பழைய வாழ்க்கையின் நிந்தைகள் மாறப்போகிற இடம். அது மாறும், இன்றைக்கு மாறும். ஆண்டவரே, நான் இந்த கில்கால்ல வந்திருக்கிறேன், என்னுடைய நிந்தைகள் எல்லாம் நீர் புரட்டி போடுகிறீர், என் அவமானத்தை புரட்டி போடுகிறீர். The ridicule of the enemy, பகைவன் நிந்தித்த நிந்தைகள் முடிய போகுது. பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நீங்க தேவன்ட்ட யதார்த்தமா இருந்து பாருங்க, உங்களுடைய முடிவு சமாதானம். எல்லாம் மூடி மறைச்சி பூசி மெழுகி எல்லாம் ஷோ கேஸ் வைக்க நல்லா இருக்கும், அது கறிக்கு உதவாது. அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, அது ஷோ கேஸ்லாம் இருக்கும். ஆனால் நீங்களும் நானும் மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற போகிறோம். ஐந்தாவது, இந்த கில்கால் மன்னா நிறுத்தப்பட்ட இடம். நல்ல கவனிக்கணும். நீங்க ஒரு கட்டத்திலே ஆண்டவர் உங்களை வித்தியாசமாய் வழிநடத்தி இருப்பார். யார் மூலமாகவோ உதவி செய்திருப்பார், யாரையோ உங்களுக்காக ஜெபிக்க வைத்திருப்பார், யாருடைய ஆவிக்குரிய உதவியையோ நாட வைத்திருப்பார். ஆனா இப்போ உங்களையே ஆண்டவர் ஸ்திரப்படுத்துகிற ஒரு இடம் தான் கில்கால். 40 years, 40 ஆண்டுகள் மன்னா வானத்திலிருந்து விழுந்தது. இப்போ பூமி தன் பலனை கொடுத்தது. God can order heaven to feed you. At the same time, God can order earth to feed you. பரலோகத்திற்கு, வானங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு உங்களை போஷிக்க முடியும், பூமிக்கு கட்டளையிட்டு உங்களை போஷிக்க முடியும். ஆண்டவரால் உங்களை எப்படி நடத்த முடியும்? ஆனால் நாம ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நாம வளரும்படிக்கு ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு வளர்ச்சி வருகிற இடம்தான் கில்கால். இங்கே ஆகார மாற்றம். இதுவரைக்கும் நீங்க பாலை குடிச்சுக்கிட்டே இருந்தீங்களா? இதுவரைக்கும் அற்பமான உணவை அவங்க சொன்னாங்க, நான் மன்னாவை சொல்லல, அவங்க சொன்னாங்க. ஆனா ஒரு ஆரம்ப உணவை நீ சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா? ஆனா இப்போ சாலிட் ஃபுட் தரப்போகிறார். நீங்க தான் இந்த கில்காலுக்கு வரணும். உனக்கு திடமான ஆகாரம் வேணும், நான் வளரணும். நான் இவ்வளவு நாளும் ஸ்பூன் ஃபெட், யாரோ ஊட்டுனாங்க, நான் அப்படியே ஊட்டப்பட்டு நான் வளர்ந்தேன். ஆனா இப்போ நான் திடமாய் வளரணும்,
நான் குழந்தையா இருந்து ஆனா இப்ப நான் ஒரு போர் வீரனாய் மாறணும். I was a child, now I want to become a soldier. Yes. இவ்வளவு நாளும் வனாந்தரத்தில் அவங்க பிள்ளைகளாய் நடந்து வந்தாங்க. கில்காலிலே இப்பொழுது யுத்த புருஷர்களாய் மாறுகிறார்கள். இவெல்லாம் குழந்தைகளாய் வந்தவர்கள். இவள் யுத்தம் என தெரியாது. இங்கே கர்த்தர் ஆகாரத்தை மாற்றுகிறார். ஆனால் அவருடைய அன்பு மாறல. ஆகார மாற்றம் ஏற்பட்டது, அவருடைய அன்புல மாற்றம் ஏற்படல. ஆகாரத்தை மாற்றுவார். உங்களை வளர்த்தெடுக்க ஆண்டவர் சில முயற்சியை செய்வார். நீங்க கால் எடுத்து வைக்கணும். எனக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை போதும், இனி அடுத்த ஸ்டெப் என்னது? நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும். நான் ஒரு யுத்த வீரனாய் மாறணும். நான் ஒரு யுத்த வீராங்கனையாய் மாறணும். ரொம்ப முக்கியம். ஆகார மாற்றம் முக்கியம். நான் இப்படியே தான் இருப்பேன். அப்ப நீங்க ஒரு யுத்த ஸ்திரீயாக, ஒரு யுத்த புருஷனாக மாற முடியாது. இப்படியே தான் இருப்பீங்க. சரி, மாறாட்டம் என்ன? இப்படியே இருப்போம். யுத்தம் இல்லாமல் கிரீடம் இல்லை, யுத்தம் இல்லாம ஜெயம் இல்லை, யுத்தம் இல்லாம சன்மான ரிவார்டு இல்லை. யுத்தம் பண்ணாதான் அதை பிடிக்க முடியும். யுத்தம் பண்ணாதான் நம்மிடமிருந்து அவன் கொள்ளையிட்டு கொண்டு போனதை மறுபடியும் திருப்பிக் கொள்ள முடியும். இழந்தவைகளை திருப்புவதற்கு யுத்தம் அவசியம். இழந்தவைகளை திருப்புவதற்கு அவனை பின்தொடர்வது அவசியம். அவனை பின்தொடர வேண்டும் என்றால் எந்த திசையில் அவன் போயிருக்கான் என்று அறிவது அவசியம். அறிந்தவுடனே அவனை தொடர்ந்து அவனை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். மேற்கொண்டு இழந்தவைகளை திருப்ப வேண்டியது அவசியம். ஆம், ஆண்டவர் உங்கள் ஆகாரத்தை மாற்ற விரும்புகிறார். இது எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல. ஆனால் நீங்க இன்னைக்கு ஆவியான இடத்துல கேளுங்க. உங்களை ஒவ்வொரு ஸ்டேஜா நடத்துவார். என்ன நடத்தினார்? ஒரு கட்டத்தில் நான் அநேக தலைவர்களுக்கு கீழே இருந்தேன். I always wanted to be under somebody. அது என்னுடைய ஒரு கேரக்டராகவே இருந்துச்சு. ஏனென்றால் under authority I flourish. நான் பெரிய பெரிய நிறுவனங்களை இருந்துட்டு வந்தவன், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனை பார்த்தவன், ஆரம்பிச்சவன். அப்ப எப்பொழுதுமே எனக்கு மேல அதிகாரங்களையே வைத்துக் கொண்டிருந்தவன். ஆண்டவர் சொன்னார், அந்த அதிகாரத்தை நான் எடுக்கிறேன். Now I want you to become a leader. நீ இப்போ அந்த அதிகாரத்திற்கு உன்னை உயர்த்தும்படிக்கு நான் தூக்குறேன். கஷ்டமா இருந்துச்சு. When the roof of authority falls on your head. இதுவரைக்கும் வேற யாரும் தூக்கி இருந்தாங்க, இப்ப தூக்கும் பொழுது கஷ்டம். ஆனா அதுல ரிவார்ட் இருக்குது. படிப்படியா ஆண்டவர் நம்மளை உயர்த்தினார். நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ, அவங்க ஆண்டவரே தொடர்ந்து மன்னாவை தாங்க ஆண்டவரே இல்ல, ஆண்டவர் நிறுத்தினார். அதே போல வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ஆண்டவர் உயர்த்துவார், மாற்றுவார். அந்த மாற்றத்திற்கு நீங்க உங்களை உட்படுத்தணும். அந்த மாற்றத்திற்கு உங்களை கையளிக்கணும். அந்த மாற்றம் வரும் பொழுது ஏற்றுக்கொள்ளணும். அந்த மாற்றம் வருவது சரணடையணும். அந்த நம்மை உயர்த்துவதற்காக என்று விசுவாசிக்கணும். வருஷங்கள்
பிசாசு பிடித்த நபரை சந்தித்து சில வார்த்தைகள் எத்தனை ஊழியரை பார்த்துட்டேனா, எத்தனை கூட்டங்களுக்கு போயிட்டேன், எத்தனை இடத்துல கொண்டு போயிட்டாங்க, என்னைய உன்னால ஒன்றும் செய்ய முடியாது, நான் போக மாட்டேன். அப்ப நான் சொன்ன உடனே வரலாம். அந்த நேரத்தில் ஆவியானவர் எனக்கு ஒரு பகுத்தறிவு தந்தார், ஆவியை பகுத்தறிவு வைத்தார். Discern the evil spirit. தற்கொலை சொன்ன நீ எல்லாரையும் பார்த்துக்கலாம், எல்லா கூட்டங்களையும் பார்த்துக்கலாம், எல்லா ஊழியர்களையும் பார்த்துக்கலாம், இயேசுவை பார்த்துக்கலாம். Have you seen Jesus? You have seen so many people. Have you seen Jesus who crushed your head in Calvary? தெய்வனுக்கு இயேசு தெரியுமா? உன் தலை நசுக்கினாரு, உன் வல்லமையில உறிஞ்சாரு, நீ விழுதாளுக்கு ஆரம்பிச்சாரு. அவர் தெரியுமா உனக்கு? Out the name of Jesus. நான் அந்த நாமத்தில் நிற்கிறேன், அவரை அனுப்பி வச்சுக்கிறேன். தெரியுமா உனக்கு? கொஞ்ச நேரத்தில் ஐயோ என் மேல அக்கடியை போடாத, போயிடுறேன், போ, பேசாம போ. 1 மாசம் தவறதான், 12 வருஷம் இருக்கிற போமாட்டேன். 1 மாசம் தவறதான், 1 மாசம் தவறு உனக்கு தெரியும். பேசாத, போயிட்டு யாரை கருத்து அப்படியே ஓடுது. இயேசுவின் நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. இது பழமை வாய்ந்த பட்டணம், அவன் பழமை வாய்ந்த பிசாசு, அவன் எல்லாம் தெரியும். ஆனால் நம்முடைய தேவன் அங்கே உறுதியை பட்டயத்தோடு இருக்கிறார். அந்த இடத்துல யோசுவாவுக்கு காட்சி கொடுத்து அதை திருப்பி வைத்தேன். ஒரு நபர் இயேசு கிறிஸ்து என்று எல்லா வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். உறுதிய பட்டயத்தோடு நின்றவர் சொல்கிறார், இதோ கர்த்தரின் சேனைகளின் அதிபதியாய் வந்தேன். எஸ், அந்த சேனைகள் எதுக்கு? யுத்தம் பண்ணுவதற்கு. சேனைகள் என்ன? ஹோஸ்ட், ராணுவம். கர்த்தரின் ராணுவத்தின் அதிபதியாய் வந்தேன். பார்த்தீங்களா? அப்பதான் யோசுவாவுக்கு ஒரு மிகப்பெரிய இறைப்பாட்சி உண்டாயிருக்கு. அப்பா, அப்ப இந்த யுத்தத்தை நம்ம நடத்த வேண்டிய அவசியம் இல்லை, கடவுளே இறங்கிவிட்டார், இயேசுவே இறங்கிவிட்டார். கில்கால் என்பது இயேசுவே பட்டயம் ஏந்தி உங்களுக்காக போராடுகிற பாடு. பார்த்தீங்களா? அந்த பாடு வந்துக்கிறீங்க. இதெல்லாம் நீங்க ஆண்டவனை சொல்ல போறீங்க. நான் கில்கால் வந்திருக்கிறேன். யோசுவாவுக்கு மட்டுமா நீ கடவுள்? யோசுவாவுக்கு மட்டுமா நீ காட்சி கொடுக்க முடியும்? அது உறுதிய பட்டயம் எங்கே? அது தேவன் எங்கே? கூப்பிடுங்க இன்னைக்கு, கூப்பிடுங்க, கூப்பிடுவோம். அவரை விடக்கூடாது, அந்த ஆண்டவரை விடக்கூடாது. அவருடைய பாதங்களை பிடிப்போம், விடமாட்டாண்டவரே. நீ யோசுவாவுக்கு மட்டுமா காட்சி கொடுப்பேன், எனக்கு காட்சி வேணும், என் பிரச்சனை வேணும். கிளம்பிங்க, வாங்க, யுத்தங்கள் எவ்வளவோ இருக்குது, நடத்துங்க. எஸ், உறுதிய பட்டயத்தோடு காட்சி கொடுக்கிற பாளையம். 7வது மிக முக்கியம், கில்கால்ல இருந்து கொண்டுதான் இப்பொழுது இவர்கள் முழு கானானையும் பிடிக்கப் போகிறார்கள். இன்னும் அவர்களுக்கு 7 ஆண்டுகள் யுத்தம் நடக்கப் போகிறது. கில்கால் இருப்பாங்க,
பிடிப்பாங்க, கில்காலுக்கு திரும்பிடுவாங்க. அடுத்த திட்டம் போடுவாங்க, ஆயை பிடிப்பாங்க, திரும்ப வந்துடுவாங்க. ஒவ்வொரு இடமா பிடித்து வடக்கு மேற்கென்று ஒவ்வொரு எல்லையா தெற்கென்று பிடித்து திரும்ப கில்கால்ல வந்து அடுத்த யுக்திக்காக ஆண்டோடைய பாதத்துல காத்திருப்பார்கள். ஆண்டோடைய பாதத்துல காத்திருந்து ஒவ்வொரு எல்லையாய் ஒவ்வொரு இடமாய் நமக்கு யுத்தம் நடக்க வேண்டிய யுக்தியை பெற்றுக்கொண்டு வெற்றியை பெறுகிற, வெற்றிக்கான ஆயத்தத்தை அடைகிற, வெற்றிக்கான யுக்தியை பெறுகிற இடம்தான் கில்கால். பிரியமானவர்களே, சபை என்றால் யுத்தத்திற்கான யுக்தியை கற்றுக் கொடுக்கிற இடம். The church is at war with the world. The church is at war with the Satan. சபைக்கும் சாத்தானுக்கும் யுத்தம், சபைக்கும் உலகத்திற்கும் யுத்தம். ஒத்து போகாது. சபைக்கும் பாதாளத்துக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. பாதாளம் வெறுக்கிற ஒன்று உண்டென்றால் சபை, உலகம் வெறுக்கிற ஒன்று உண்டென்றால் சபை, பிசாசு வெறுக்கிற ஒன்று உண்டென்றால் சபை. எல்லாத்தையும் விட்டுருவோம், சபையத்தை அவன் ஆட்டப்படுவான், சபையத்தை அழிக்க திட்டப்படுவான், சபையத்தை அவன் விரோதிக்கிறான், சபையை அவனுக்கு விரோதி. ஏனென்றால் அவன் தலையை நசுக்கினவருடைய உடல்தான் சபை. அவன் தலையை நசுக்கினவர் தலையாகிய கிறிஸ்து, அவனுடைய சரீரமே சபை. எனவே தன்னுடைய தலையை நசுக்கினவருடைய சரீரத்தை அவன் பகைக்கிறான். இதனால் கில்கால் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எங்கே யுக்தியை கற்றுத்தர்றாங்களோ அதுதான் கில்கால். It is a place of divine revelation, a place of preparation. உங்களை ஒவ்வொரு யுத்தத்திற்கும் ஆயத்தப்படுத்துகிற ஸ்தலம்தான் கில்கால். உங்களை ஆயத்தப்படுத்துகிறா, நீ ஆயத்தப்படுகிறா. 7 வருடங்கள் யுத்தம். கில்கால்ல வந்த பிற்பாடு, கானானுக்குள் பிரவேசித்த பிற்பாடு, ஒவ்வொரு பகுதியோடு ஒரு பிடிப்பதற்காக கடவுள் கொள்ளுவது இருந்தால் கில்கால். நீங்க சபையில இருந்து யுத்தம் பண்ணாம ஒரு எங்கிருந்து யுத்தம் பண்ண முடியாது. சபைதான் யுத்தத்திற்கான இடம். அங்கதான் யுத்தம் நடக்க முடியும். இதை அறிந்து கொள்ளாததை சாத்தான் சுலபமாக ஏமாற்றி விடுவான். எல்லாருக்கும் யுத்தம் இருக்கு, எல்லாருக்கும் all infrastructure எல்லாருக்கும் யுத்தம் ஒன்று இருக்கு. சாத்தானே, நாங்க உன்னை சர்வ மாட்டோம், நீ என்னை சரிகிறாங்க. அதனால ஓகே, நோ ப்ராப்ளம், இது தொடாது, நான் உன்னை விட்டுறேன், நீ எப்படி வேணா வாழ்ந்துக்க, கண்டிப்பாக மாட்டேன். ஆனா நீ எதுக்காக? அவனை எதுக்குறவங்கதான் பிரச்சனை. யாருக்கு பிரச்சனை? அவனை சர்வங்கதான் பிரச்சனை. அவனை மடங்கடிக்க நினைக்கிறவங்கதான் பிரச்சனை. அதை விட்டுடுவோம். எல்லாருக்கும் காமோடு சோறு இருக்கும், பெரிய போக்குல இருக்கும், எல்லாருக்கும் சிலதான் இருக்கும். சில முன்னாடி ஓடின அநேக பரிசுத்தவான்கள் புனிதர்கள் அவரை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும்னு சொல்லி வச்சுக்க, எல்லாத்தையும் வச்சுக்க. அவன் யுத்தம் பண்ண போயிடாத. யுத்தம் பண்ணாத இடம் கில்காலா இருக்க முடியாது. அங்கே உங்களுக்கு வெற்றியும் இருக்கு, தோல்வி. யுத்தத்தில் காயங்கள் வரலாம், ஆனால் நமக்கு தேவன் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். காயங்கள் உண்டு, ஆனால் கிரீடம் நிச்சயம். காயமே படாம யுத்தத்துக்கு போக அது யுத்தமே இல்லை.
என்னவென்றால் காயங்கள் இருக்கும். இயேசு கிறிஸ்து காயப்பட்டாரா? அவரை போல காயப்படாதது, அவரை போல காயப்பட யாருமே கிடையாது. Where are your wounds, you soldier of Jesus? இயேசுவின் போர் வீரனே, உன் காயங்கள் எங்கே? இயேசு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? நித்யேந்திரே, உன் காயங்கள் எங்கே? என் காயங்களை பாரு, உனக்காகப்பட்ட காயங்களை பாரு, சாத்தானோடு கொண்ட யுத்தங்கள்ல நான் பட்ட காயத்தை பாரு, என்னை நொறுக்குவதற்கு ஒப்புக்கொடுத்து அந்த யுத்தத்திலே எனக்கு எவ்வளவு காயங்கள், மனுஷனால வந்த காயங்கள், பிசாசால வந்த காயங்கள், உலகத்தால் வந்த காயங்களை பாரு. காயப்பட்டாரா? இயேசு காயப்பட்டாரா? ஆனா இன்னைக்கு கிரீடம் சுட்டப்பட்டவராய் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். காயப்படுங்க, காயப்பட கொஞ்சம் கூட தயங்காதீங்க. உங்களுக்கு சிங்காசனம் இருக்கிறது, உங்களுக்கு கிரீடம் இருக்கிறது. இதுதான் கில்கால். ஒவ்வொரு யுத்தத்திற்கான யுக்தியை கற்றுக்கொள்ள இடம் தான் கில்கால். யுத்தமே இல்லாத வெற்றி வேணும். அவங்க இதுக்காக பிரயாசப்படுவாங்க, ஆனா சபைக்கு வர பிரயாசப்பட மாட்டாங்க. யுக்தியை அறிய பிரயாசப்பட மாட்டாங்க. ஏதோ பொம்மையை போல உட்கார்ந்துட்டு பொம்மையை போல வர்றது சாத்தானுக்கு பிரச்சனையே கிடையாது. Church is not for dogs. Church is for soldiers. தேவனுடைய சபை பொம்மையுடைய ஷோக்கேஸ் இல்லை. தேவனுடைய சபை யுத்த புருஷனையும் ஸ்திரீகளையும் கொண்டது. அங்கே காயங்கள் இருக்கும், அங்கே தியாகங்கள் இருக்கும், அங்கே இறப்பு இருக்கும். ஆனா இது நிச்சயம் தாக்கு பிடிக்கும். அதை சுருண்டிட்டு போயிடுவோம். தெரியும், பொறுத்திருந்து பாருங்க. கிராஸ் ஃபேரி நடக்கும். இப்ப இது எழும்புது, இது யுகத்தை எழும்புது இருக்கும். சாத்தானுக்கும் ஃபேர் நடக்கும், ஃபேரி நடக்கும், மாறி நடக்கும். அதுல இந்த பொம்மையெல்லாம் விழுந்து போவாங்க. இந்த கிராஸ் ஃபேரிக்கு குறுக்க அங்கே போடுற ஜெத்தா நடக்க போகுது. இதை எச்சரிப்போம். எஸ், இதை பொறுத்திருந்து பாருங்க. இதே தூத்துக்குடியிலே, இதே இந்தியாவிலே இதை பொறுத்திருந்து பாருங்க. இது யுத்தம், இது வேடிக்கை, இது பொய், இது பொய்க்காட் புதிர் ஆட்டம். இதை பொறுத்திருந்து பாருங்க. எந்த பொய்யும் நிற்க போறதில்லை. யுத்தம் மட்டும்தான் நிலை இருக்கும். இதுக்காக ஒரு ஆயத்தப்படுத்துங்க. பெரிய போராட்டம் தான் பெரிய வெற்றி காத்திருக்கு. கொஞ்சம் கூட சலிப்புள்ளாய் மாறாதீங்க. இதுவரைக்கும் தோல்வியான ஆண்டோர் புது ஆரம்பத்தை விரும்புகிறார். ஒரு புதிய நம்பிக்கைக்கு வாங்க. அது இழப்போடு வரலாம், பரவாயில்ல. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். நான் ஜெபம் பண்ணி முடிக்க தயவு செய்து குடும்பமாய் வந்து உட்கார்ந்து நீங்க இந்த இரவுல கொஞ்சம் கடந்த காலத்திலாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. Please deal with your past. Trust the Lord for your present and submit for the future. The future is yours. கடந்த காலத்தையே கொஞ்சம் கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் கலையணுமோ வேணுமோ அதெல்லாம் விடுவதற்கு அப்படி ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில ஆண்டவர் நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு இருக்க. மூன்றாவது, உன் எதிர்காலத்திற்கு ஆண்டவருடைய கையிலே விட்டு விடுங்கள். யோசுவா ஆண்டவருடைய கையிலே விட்டு விட்டார். எரிகோ ஒரு யுத்தம் இல்லாமல் இருந்தது. அதே போல உன் எதிர்கோக்கள் யுத்தமே இல்லாமல் ஆண்டவர் பண்ணுகிற யுத்தத்தில் விழப்போகிறது. அதை அனுபவிப்பீர்கள். ஜெபித்து முடிக்கட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே இந்த ஜனத்தோடு நீங்க பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. ரொம்ப நேசிக்கிறீங்கப்பா, ரொம்ப நேசிக்கிறீங்க. பிதாவே, இந்த காலை வேளையில நம்மை கூப்பிட்டு என்னை விட்டு போகாதீங்கன்னு சொன்னோம். இரவு வேளையில
அதைத்தான் சொல்லுகிறோம். எங்களை விட்டு போகாதீங்க, எங்களை விட்டு போகாதீங்க தகப்பனே. நீங்க கடந்து போனால் நாங்க மறந்துடுவோம். வேண்டாப்பா, வேண்டாப்பா, எங்களோடு கூட இருங்கப்பா, எங்களோடு கூட இருங்க. உங்க திவ்ய பிரசன்னம் கூட இருக்கட்டும். mighty angels, பலவாய்ந்த தேவதூதர்கள் யுத்தங்களை செய்வார்களாக, யுத்தங்களை செய்வார்களாக, யுத்தங்களை செய்வார்களாக. எங்கள் ஜனத்திற்காக யுத்தங்களை நடத்துவார்களாக. நடக்கட்டும், யுத்தம் நடக்கட்டும், யுத்தம் நடக்கட்டும், யுத்தம் நடக்கட்டும், யுத்தம் நடக்கட்டும், யுத்தம் நடக்கட்டும். இந்த வருட நிரப்புகிறதா ஈடுகட்டப்படும் அளவிலே என் பெரிய ஜெய வரப்பாண்டவரே. அலைச்சல் நிற்கட்டும், வனாந்தரம் போதும், நிந்தனை போதும், அவமானம் போதும், ஏமாற்றம் போதும், தோல்விகள் போதும், வஞ்சகங்கள் போதும், வஞ்சனைகள் போதும், பலவீனங்கள் போதும். Please, Daddy, do something afresh today. Do something new today. Please, Daddy, புதுசா செய்யுங்க, புதுசா செய்யுங்க, புதுசா செய்யுங்க. என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க. We are fighting ourselves for success, to success. இந்த உயர்வுக்கு எங்களுக்குள்ளே ஒரு அனலை போடுகிறோம், அனலை போடுகிறோம், அக்கினியை போடுகிறோம். Yes, Daddy, பயம் விலகுகிறது. எதிர்காலத்தை குறித்த பயம், துன்மார்க்கரை குறித்த பயம், பலவந்தரான எதிரியை குறித்த பயம், பிசாசை குறித்த பயம், நோயை குறித்த பயம், கடனை குறித்த பயம் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே தைரியம் வருகிறது, பலம் வருகிறது. நன்றி. கீழ்ப்படிகிறோம். கீழ்ப்படிக்கும் போது கஷ்டமாத்தான் இருக்குது, காத்திருக்கும் போது கஷ்டமாத்தான் இருக்குது. ஆனால் முடிவு வரும்பொழுது சம்பூரணமாக இருக்கும். இந்த ஜனத்தை இந்த நாமத்தை ஆசீர்வதிக்கிறேன். நன்றி. இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்க கொடுத்த தந்ததற்காக நன்றி. இந்த பாக்கியவதிகளே, என் தேவன் தூக்கி நிறுத்துவீர்களாக. யுத்த யுக்திகளை கற்றுக்கொள்வார்களாக. ஒவ்வொரு பகுதியாய் யுத்தம் செய்ய புறப்படுவார்களாக. வெற்றி பெறுவார்களாக. கிரீடம் சூடப்பட்டு அந்த கிரீடத்தை இழந்து விடாதபடிக்கு பாதுகாப்பார்களாக. கனப்படுத்துவீர்கள். மகிமையெல்லாம் உங்களுக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நன்மைகளை பெற்றுள்ளோம் நல்ல பிதாவே. ஆமென். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை கில்காலுக்கு கொண்டு வந்திருக்கிறார். எகிப்தின் நிந்தைகளை புரட்டுகிறார். எகிப்தின் நிந்தைகளை சுருட்டுகிறார். யோசுவா புஸ்தகத்தில் நீங்க 5ஆம் அதிகாரத்தில் 4 கடைசிலிருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள இந்த பகுதியை நீங்க நிதானமாக தியானித்து பாருங்க.